மற்றொரு அண்மை செய்தி. தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் குழுவானது அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தமிழ்நாட்டிற்கு 136 மத்திய பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்காக மொத்தமாக 136 பொது பார்வையாளர்கள், 40 காவல் பார்வையாளர்கள், 151 செலவின பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் பொது பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக மொத்தமாக 300க்கும் மேற்பட்ட பொது பார்வையாளர்கள், காவல் பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள் 3 பேரும் சேர்த்து 300க்கும் மேற்பட்டவர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைத்தும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலாளரை தலைவராக கொண்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை செயலாளர் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளின் செயலாளர்களையும் உறுப்பினர்களாக கொண்டு இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா, முறையாக அந்த பறக்கும் படையினர் சோதனை மேற்கொள்கிறார்களா, ஒவ்வொரு நாளும் பறக்கும் படையினர் சோதனையில் கைப்பற்றப்படக்கூடிய பொருட்கள் நிலவரம் என்னென்ன என்பது தொடர்பாக விரிவான ஆய்வை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவித்து இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க குழுவும் அதே போன்று 136 பொது பார்வையாளர்கள், 40 காவல் பார்வையாளர்கள், 151 செலவின பார்வையாளர்கள் ஆகியோரை நியமித்தும் தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.